வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம டிஎன்டெட் 2017 பேப்பர் 2 சோஷியல் சயின்ஸ் பார்ட் 11 பார்க்க போகிறோம். இன்றைய தத்துவம்: உனக்கு பெருமை வேண்டுமானாலும் உற்சாகம் வேண்டுமானாலும் பிற மனிதர்களுக்கு தொண்டு செய்வதில் போட்டி போடுவதன் மூலம் தேடிக்கொள். பெரியார். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் பார்த்தீங்கன்னா வரலாறுல பாடம் 5 டெல்லி சுல்தான்கள் பார்க்க போகிறோம். டெல்லி சுல்தான்கள் பார்த்தீங்கன்னா 5 மரபுகள் இதில் ஆட்சி செஞ்சுருக்காங்க. 5 மரபுகள்னு பார்த்தோம்னா பொதுவாக நீங்கள் ஜென்ரலாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அது. டெல்லி சுல்தான்கள்னு சொன்னாலே 5 மரபுகள். நமக்கு வர வேண்டியது மாம்லுக், கில்ஜி, துக்ளக், சையது, லோடி. இந்த 5 மரபும் தான் ஆட்சி செஞ்சுருக்காங்க. இதில் ஒருத்தவங்களை பற்றி நம்ம லைனாக பார்க்கலாம். ஒன் பை ஒன்னாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாம்லுக். மாம்லுக் மரபு பார்த்தீங்கன்னா 1206 1210 நம்ம குத்புதீன் ஐபக் இருக்கார் இல்லையா, குத்புதீன் ஐபக்களுடைய தொடங்கி வச்சார். அவர் ஒரு இஸ்லாம் மத பற்றாளராக இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆட்சி காலத்தில் நாணயத்தெல்லாம் வெளியிடணும், நம்மளுடைய பேர் பொறிச்சதெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக செய்யணும் அப்படின்லாம் பெரிய விருப்பம்லாம் அவருக்கு அந்த அளவுக்கு ஆர்வமே அதில் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் திருமண உறவுகள் மூலமாகவும் இவர் தன்னுடைய ஆட்சியை விரிவுபடுத்தினார். தன்னுடைய எதிரியை சாமர்த்தியத்தாலும் திறமையாலும் அடக்கினார். பல இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா போர்கள் செஞ்சு நிறையா அவர் தன்னுடைய ஆட்சியின் பகுதியை விரிவாக்கினார். அது மட்டும் இல்லாமல் அவர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா பலவிதமான கட்டிடக்கலைகள்லாம் உருவாக்கினார். அதுக்காக பார்த்தீங்கன்னா பல லட்சங்களெல்லாம் அவர் வாரி வழங்கினார். அதனால் அவருக்கு லாக் பக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு அவரை புகழ்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் பார்த்தீங்கன்னா குதுப் மினார்னு சொல்கிறாங்க இல்லையா, அவருடைய காலத்தில் தான் குதுப் மினார் கட்டுறதுக்காக ஆரம்பித்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவருடைய காலத்தில் ஆட்சியில் சிறந்து விளங்கி மிகவும் பேரும் புகழ்த்தையும் அவர் மாம்லுக் மரபில் அடைஞ்சார். இவர் ஒரு நாள் 1210 போல விளையாட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, குதிரை மேலே உட்காந்து விளையாடுவாங்க இல்லையா, அந்த விளையாட்டு விளையாடும்போது அந்த குதிரையிலேருந்து தவறி கீழே விழுந்து இறந்தது. அதோட அவர் இறந்துட்டார். அதோட அவருடைய ஆட்சி முடிவு பெற்றது. அவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இல்துமிஷ் ஆட்சிக்கு வந்தார். 1211 1236 இந்த நூற்றாண்டுகள் அவர் இந்த இடைப்பட்ட காலங்களில் அவர் ஆட்சி செய்தார். இந்த காலங்கள் பார்த்தீங்கன்னா இவர் யார் இந்த இல்துமிஷ் அப்படின்னா மத்திய ஆசியாவில் இருக்க இல்பாரி அப்படின்னு சொல்கிற அந்த பழங்குடியில் இருக்கிற அந்த பழங்குடி வம்சத்துலேருந்து வந்தவர் தான் இந்த இல்துமிஷ்ங்கிறவர். இவர் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு சிறுவனாக இருக்கும்போதே ஒரு அடிமை வம்சத்துலேருந்து அடிமையாக விற்கப்பட்ட ஒரு குழந்தையாக இருந்தார். இவரை என்ன பண்ணாருன்னா குத்புதீன் ஐபக் விலைக்கு வாங்குவார். விலைக்கு வாங்கி தன்னுடைய மருமகன் ஆக்கிடுவார். அவர் தான் இல்துமிஷ். அதாவது குத்புதீனை அவர் செய்கிற அவருடைய ஆட்சி முறை இது எல்லாமே அவரோட இருந்து அவர் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாரு. தன்னுடைய செயல்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி செஞ்சாரோ அதை ஒத்தி தான் அவர் தன்னுடைய செயல்பாடுகளை செய்திருக்கிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா வெள்ளி நாணயம் வெளியிட்டார். அது பேர் டாக்கான்னு சொல்லுவாங்க. அது 175 மில்லிகிராம் அளவுக்கு அது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவர் காலத்தில் செப்பு நாணயமும் வெளியிட்டாங்க. அதுக்கு பேர் ஜிட்டால்னு சொல்லுவாங்க. இவருடைய காலத்தில் தான் குதுப் மினார் கட்டி முடிக்கப்பட்டது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குத்புதீன் ஐபக் குதுப் மினாரை கட்ட தொடங்கினார். ஆனால் இதை கட்டி முடித்தது யாருன்னு கேட்டால் இல்துமிஷ்னு சொல்லணும். இந்த குதுப் மினார் இருக்கு இல்லையா, இது யாருடைய நினைவாக கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதுபுத்தீன் பக்தியார் சூபி துறவி அப்படிங்கிறவருடைய நினைவாக தான் இந்த குதுப் மினார் கட்டப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 1836 நம்ம இல்துமிஷ்க்கு உடல்நிலை சரியில்லாமல் போய் அவர் இறந்துடுவார். அதற்கடுத்தது பார்த்தீங்கன்னா அவருடைய மகள் சுல்தானா ரஷ்யா 1236 1840 அந்த 4 நூற்றாண்டுகளில் அவங்க ஆட்சி செய்வாங்க. அவங்க அதாவது சுல்தான்களிலே முதலாக ஒரு பெண்ணரசி யாருன்னு கேட்டால் அவங்க சுல்தானா ரஷ்யா தான். அவங்க பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஆண்கள் மாதிரியே உடைகள்லாம் அணிந்து அவங்கள மாதிரியே போர்லாம் செய்கிற அனைத்து கலைகள் யுக்திகளையும் அவங்க கற்றுக்கிட்டாங்க. ஒரு ஆட்சியாளருக்கு உண்டான அத்தனை தகுதிகளையும் தனக்கு அவங்க வளர்த்துக்கிட்டாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப திறமைசாலியாக இருந்தாலும் இவங்க பெண்ணாச்சு அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கிற உயர்குடியினருக்கெல்லாம் இவங்களுடைய ஆட்சி பிடிக்கவே இல்லை. அப்போ என்ன பண்ணாங்க, சதி செய்து இவங்கள கொன்னுடுவாங்க. அதாவது இவங்கள கொன்னுட்டதும் பெரேஷா என்ன பண்ணுவாருன்னா இவருடைய ஆட்சியை அடுத்தது பிடிக்க வருவாங்க.
அதாவது இவங்களுடைய ஆட்சி பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்கள் பெண் அரசிங்கிறதுனால யாராலையும் ஏற்றுக்க முடியாது. ஒரு பெண்ணுக்கு கீழே நம்ம ஆட்சி செய்கிறதா, ஒரு பெண் சொல்லி நம்ம வர்றதா அப்படின்ற ஒரு 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 கீழ் மனப்பான்மையில் என்ன ஆகிடும்னா இவங்க ஆட்சியில் இருந்து அகற்றப்படுறதாயிடும். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கியாசுதீன் பால்பன் வருவார். அதாவது கியாசுதீன் பால்பன் பார்த்தீங்கன்னா 1765 தான் வருவார். அதற்கு இடைப்பட்ட காலங்களில் சுல்தான் அரசியாவுக்கு அப்புறம் வருவாங்க 3 அரசர்கள் இருக்காங்க. அவங்கள திறமையற்ற அரசர்களாக இருந்தாங்க. அதற்கு அடுத்த வழித்தோன்றல கியாசுதீன் பால்பன் தான் திறமையான அரசராக இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா துருக்கி இனத்தில் அவர் வந்து இல்பாரி பிரிவை சேர்ந்தவர் தான். அவருடைய கோட்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா தெய்வீக உரிமை கோட்பாட்டில் ரொம்பவும் நம்பிக்கை வச்சுருந்தார் அவர். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு முறையை கொண்டு வந்தார், பைப்போஸ் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. பைப்போஸ் முறை அப்படின்னா யார் வந்து ஒரு அரசரை பார்க்க வந்தாலும் அந்த அரசருடைய காலை தொட்டு முத்தமிடணும், அதுக்கு பேர் தான் பைப்போஸ் முறைன்னு சொல்லுவாங்க. இந்த முறையை அவர் அறிமுகப்படுத்தினார். அதற்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நாற்பதிமன் குழுன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க. இந்த நாற்பதிமன் குழு எதுக்குன்னா அந்த கீழ்த்தர மக்கள் கீழ்த்தர மக்கள் வந்து தேவையில்லாத வேலைகள் குழுவாக செய்து அதெல்லாம் தேவையில்லை, அதனால் 40 குழுமம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடிமை முறை என்ன பண்ணார் அவர் ஒழிச்சிட்டாரு. அதற்கடுத்தது பார்த்தீங்கன்னா இவருடைய அவையில் இந்திய கிளி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அமீர் குஸ்ரு இவருடைய அவையில் தான் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இவருடைய அவையில் இருந்த அறிஞர் யாருன்னா அமீர் ஹசன் அப்படிங்கிறவர். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து அடிமைகளில் மிக சிறந்த மன்னராக திகழ்ந்தார். இவருடைய ஆட்சின்னு சொல்லப்போனால் மிகவும் பெருமை வாய்ந்த ஆட்சியாக திகழ்ந்தது. இவருடைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இவருடைய மகன் வந்து மங்கோலிய படையெடுப்பு போவார். அந்த படையெடுப்பில் அவருடைய மகன் வந்து இறந்துருவார். அவருடைய மகன் கொல்லப்பட்டது தெரிஞ்ச உடனே அந்த சோகத்திலே இவர் என்ன பண்ணிடுவார்னா அதில் படுத்த படுக்கையானவர் அதோட இறந்துருவார். அதோட இவருடைய ஆட்சி முடிவுக்கு வந்துடுது. அதற்கடுத்தது பார்த்தீங்கன்னா 1290 முதல் 1296 வரைக்கும் ஜலாலுதீன் ஃபெரோஸ் கில்ஜி ஆட்சிக்கு வருவார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியை வந்து கைப்பற்றி ஒரு அமைதியான ஆட்சியை நிறுவுவார் டெல்லியில். இவர் வந்து ஒரு கருணை உள்ளம் கொண்ட ஜலாலுதீன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை அவருடைய அக்கம் பக்கத்தில் இருந்த நாடுகளும் சரி, அவரை சூழ்ந்திருந்த சில பிரச்சனைகளை அவரை சமாளிக்கும் போதும் சரி, அவருடைய அந்த திறமை எப்படி இருந்துச்சுன்னா மிகவும் இரக்கமும் கருணையும் கொண்டதுனால இவர் அங்கே இருக்கிற மக்களில் புகழப்பட்டதே கருணை உள்ளம் கொண்ட ஜலாலுதீன் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்வாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் எப்படின்னா அக்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மலைப்பகுதியில் வந்து திருட்டு கூட்டத்தினர்னு சொல்லிட்டு அவங்கள கைது பண்ணி கொண்டு வருவாங்க. கொண்டு வந்தது அவங்களாம் சொல்லுவாங்க நாங்கள் நல்லபடியாக வாழ்க்கை நடத்துகிறோம், எங்களை மன்னிச்சு விடுங்கன்னு சொன்னது உடனே என்ன பண்ணுவார், சரி அவங்கள மன்னிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொண்டு போய் அவங்களுக்குன்னு ஒரு தனி பகுதியை ஒதுக்கி அவங்களுக்குன்னு ஒரு தொழில் ஏற்படுத்தி கொடுத்து அவங்கள நல்ல முறையில் வாழ வைப்பார். இது போன்ற நிறையா அவருக்கு பொதுவான செயல்களை செய்யும் பொழுது இவர் வந்து ரொம்ப இரக்க குணம் கொண்டவராக திகழ்ந்தார். அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இவருடைய இந்த இறக்க குணத்தையே நிறைய பேருக்கு பிடிக்கவே இல்லை. அது மாதிரி ஒரு மதவாதி என்ன பண்ணார்னா சித்தமேளா அப்படிங்கிறவர் வந்து இவருடைய ஆட்சி எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணும் பொழுது அதை இவர் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மதவாதியை இவர் கொன்றுவார். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் 1292 மங்கோலிய படையை வந்து ஜெயிச்சிருவார். ஆனால் மங்கோலியர் என்ன பண்ணுவாங்க, இவர் காலில் விழுந்து எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னதும் அவங்க அந்த மாதிரி மன்னிப்பு கேட்ட உடனே என்ன பண்ணுவார், இவர் இலகுன குணம் கொண்டதுனால சரி நான் அவங்கள மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மன்னிச்சிடுவார். அந்த செயலை பார்த்ததும் அதில் நிறைய மங்கோலியர்கள் என்ன பண்ணுவாங்க, இப்படிப்பட்ட ஒரு அரசர் இருக்கிறார், இப்படிப்பட்ட ஒரு அரசர்கிட்ட நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, சில மங்கோலியர்கள்லாம் நம்ம டெல்லியில் தங்கிடுவாங்க, ஒரு சிலர் மட்டும்தான் அவங்க நாட்டுக்கு திரும்பி போவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய மருமகன் இவருடைய ஆட்சி முடியும் போது அவருடைய மருமகன் வந்து அலாவுதீன் கில்ஜி அடுத்தது ஆட்சிக்கு வருவார். இவர் எப்படின்னா நம்ம ஜலாலுதீனை கொன்றுவார். ஏன்னா அவருக்கு வந்து பிடிக்காது இந்த மாதிரி இறக்க குணத்தோட இவர் ஆட்சி செய்கிறத வந்து இவருடைய இளைய தலைமுறை யாரும் விரும்பவே இல்லை. அவங்களுக்கு வந்து இவர் செய்ய ஆட்சி வந்து பிடிக்கவே பிடிக்காது. அதனால் என்ன பண்ணிடுவாங்கன்னா இவருடைய மருமகன் அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணுறாருன்னா இந்த ஜலாலுதீனை கொன்றுட்டு இவருடைய ஆட்சியை அமைக்கிறாரு. 1696 1361 அலாவுதீன் கில்ஜி வந்து தன்னுடைய ஆட்சியை துவங்குறாரு. இவர் பார்த்தீங்கன்னா இவர் எந்தெந்த அரசர்கள்லாம் வென்றுட்டு வருவார்னு பார்த்தீங்கன்னா யாதவர், பிரதாபருத்ரன், பாண்டிய மன்னர், ராமேஸ்வரம் வரைக்கும் வருவார். அது வரைக்கும் வென்று ராமேஸ்வரத்தில் ஒரு பள்ளி வாசனையை இவர் கட்டுவார். அது மட்டும் இல்லாமல்
குதிரைக்கு சூடு போட முறையும் இவர் கொண்டு வந்தார். அது மட்டும் இல்லாமல் இவருடைய காலத்தில் இந்துக்களுக்கு ஜஸியா வரியை கடுமையாக விதிச்சார். யாராக இருந்தாலும் ஜஸியா வரி கட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு அதை ஒரு சட்டமாகவே கொண்டு வந்துட்டார். இவருக்கு அடுத்தது வந்த அரசர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு திறமையானவங்க கிடையாது. இதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குதுபுத்தீன் முபாரக் ஷாங்கிற ஒரு ஆட்சிக்கு வந்தார். நசீர் உத்தீன் குஸ்ரு வந்தார். இவங்களாம் ஆட்சி சொல்லிக்கிற அளவு கிடையாது, பெயரளவில் மட்டுமே அரசராக இருந்துட்டு போனவங்க. அதோட 1320 இவங்களுடைய ஆட்சி முடிவுக்கு வந்தது. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா துக்ளக் மரபு கியாசுதீன் துக்ளக் வருவார். 1320 1325 இந்த இடைப்பட்ட காலங்களில் அவர் ஆட்சி செய்வார். இவர் பார்த்தீங்கன்னா களிமாக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த களிமாக்களிலிருந்து சேர்ந்தவர் தான் இவர். 1325 பார்த்தீங்கன்னா இவர் வங்கப்பகுதியை வெற்றி கொள்வார். அந்த வெற்றி கொண்டவர் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த வெற்றி கொண்டாடுறதுக்காக மேடையை அங்கே உருவாக்குவாங்க. அந்த மேடையை சரிஞ்சு விழுந்து அவர் மேலே விழுந்ததும் அங்கே அவர் இறந்துருவார். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக் ஆட்சிக்கு வருவார். 1325 முதல் 1361 வரை அவருடைய காலம் ஆரம்பிக்குது. இவர் பார்த்தீங்கன்னா 1327 வாரங்களில் கைப்பற்றுவார். இவர் பார்த்தீங்கன்னா இவர் சிறந்த அரசராக திகழணுன்றதுக்காக இவர் மேற்கொண்ட முயற்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா இவருக்கு தலைகீழாக வேலை செய்யும். அதாவது மக்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வரி விதிச்சிருவார். வரி விதிச்சதும் மக்கள் இவர் போட்ட வரியெல்லாம் கட்ட முடியாமல் காட்டுக்கு ஓடி போயிடுவாங்க. காட்டுக்கு போனது என்ன ஆச்சு, அங்கே தான் வருமானம் இல்லை, வரவும் இல்லை, ஒன்றுமே இல்லாமல் அங்கே அரசர் உட்காந்து என்ன பிரயோஜனம்? சரி, மக்களை திரும்ப வர வைக்கணுங்கிறதுக்காக புதிய புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்துவார். அது மக்களுக்கு ரீச் ஆகிறதுக்குள்ளே மக்கள் சோர்ந்தே போயிடுவாங்க. இவர் சொன்ன சட்டமும் வேணாம், ஒன்றுமே வேணாம்னு. சரி, உடனே அரசர் முடிவு பண்ணுறாரு, நம்ம தலைநகரத்தை வேறு இடத்துக்கு மாற்றிட்டா சரியாடுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. மக்களே எல்லாம் ஒன்றா சேர்ந்து வாங்க நம்ம வேற ஒரு ஊருக்கு போகலான்னு சொல்கிறாரு. உடனே திடீர்னு மூடு மாறிடும். நம்ம இன்னொரு ஊர் முடிவு பண்ணி எல்லா பொருளையும் தூக்கிட்டு போகிறதுக்குள்ளே இன்னும் பல வருஷம் வேஸ்ட்டாக போயிடுமே. திரும்ப மக்கள் பார்த்து தூரம் போயிடுவாங்க. போனப்புறம் எல்லாம் நில்லுங்க, வாங்க திரும்பி அந்த இடத்துக்கு திரும்பி போகலாம். இப்படி சொல்கிறதுனால இவர் ஆட்சி எப்படின்னா நல்ல திட்டம் தான் கொண்டு வந்தது, ஆனால் மக்கள்கிட்ட ரீச் ஆகிறதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு போயிடும். அதாவது நல்ல அரசர்னு சொல்லலாமே தவிர, ஆனால் இவர் செயல் அளவில் அந்த அளவுக்கு நிரூபிக்கலை. இவரை பற்றி செயல் அளவில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையுமே ஒரு கோட்டை விட்டுருவார். அதனாலே சொல்லப்போனால் மக்கள்கிட்ட நல்ல பேர் இருக்கிறதையும் இழந்துட்டார். இவருடைய காலத்தில் கஜானாவே காலி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகவும் ஆட்சியினுடைய விரிவாக்கத்தையும் செய்யலை, மக்களுக்கும் சிறந்த ஒரு முறையிலையும் செய்ய முடியாமல் திறமையற்ற அரசராக போயிட்டார். இதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதற்கு அப்புறம் வர அரசர்களும் அந்தளவுக்கு திறமையற்ற அரசர்களாகவும் காணப்பட்டாங்க. அதோட 1398 டெல்லியில் பார்த்தீங்கன்னா தைமூர்கள் படையெடுத்து வெற்றி கொண்டாங்க. அதோட இவங்களுடைய மரபு முடிவு வருது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரோஸ் துக்ளக் ஆட்சிக்கு வருவார். 1351 1388 வரைக்கும் இருப்பார். அதற்கு அடுத்தது பிற்கால துக்ளக் பார்த்தீங்கன்னா 2ஆம் கியாசுதீன் துக்ளக் வருவார். அதோட இவங்க முடிவு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சையது மரபு ஆட்சிக்கு வருவாங்க. இந்த சையது மரபில் பார்த்தீங்கன்னா 1914 முதல் 1451 வரை நடக்குது. பார்த்தீங்கன்னா இந்த சையது மரபை தொடங்கி வைத்தவர் பார்த்தீங்கன்னா கிசிர்கான். கிசிர்கான் யாருன்னா, இந்த மரபை தொடங்கிய கிசிர்கான் முபாரக் ஷா 1421 1934 1934 இவர் என்ன பண்ணா கொல்லப்படுவார். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சகோதரருடைய மகன் முகமது ஷா ஆட்சிக்கு வருவார். 1934 1945 வரைக்கும் இவருடைய ஆட்சி நிலவும். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் இறந்ததும் இவர் 1945 இவர் இறந்துருவார். இவருக்கு அடுத்தது திறமையற்ற அரசர்களாக இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அலாவுதீன் ஷா 1445 1457 வரைக்கும் மன்னராக இருந்தார். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இவருடைய ஆட்சியில் சொல்லிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இல்லாமல் எதிரிகளால் மிகவும் சூழப்பட்டு காணப்பட்டதுனால அவர் தன்னுடைய ஆட்சி காலத்தையும் திறமையற்றவராக காணப்பட்டார். 1978 அதோட அவர் மரணம் அடைந்துடுறாரு. இதற்கு அடுத்தது லோடி மரபு தொடங்குது. 1951 1979 வரைக்கும் லோடி மரபு ஆரம்பமாகுது. இது பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்க சுல்தான்கள்லே இறுதியான சுல்தான் யாருன்னா லோடி மரபு தான். இவங்க உயர்குடியினர் ஆதரவை பெற்றிருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்களோட சம்மதம், அவங்க இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தலையாட்டுவாங்க. அதற்கடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் நம்ம லோடி பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் சிக்கந்தர் ஷா தான் இதில் ஒரு மிகவும்
சிறந்த ஒரு சிறப்பு வாய்ந்த அரசராகவும் திகழ்ந்தான்னு சொல்லலாம். 1979 1917 ஆட்சி செய்தார். இவருடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இசைக்கலை அது மட்டும் இல்லாமல் கட்டிடக்கலை இதுக்கெல்லாம் வந்து மிகவும் ஆதரவு வழங்கினார். இவருக்கு மிகவும் பிடிச்ச இசைன்னு பார்த்தீங்கன்னா ஷெனாய் இசைன்னு சொல்லுவாங்க. அது ரொம்பவும் இவருக்கு பிடிச்சது. இவர் சில நூல்களையும் ஏற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு அடுத்தது இப்ராஹிம் லோடி ஆட்சிக்கு வருவார். 1917 1926 இவர் ஆட்சி அமைக்கிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா இவருடைய ஆட்சி வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்காமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவர் நிறைய பேருடைய எதிர்ப்பை நிறையா உள்வாங்கினதுனால இவருடைய ஆட்சி பார்த்தீங்கன்னா ஒரு ரணகலமான ஒரு ஆட்சியாக காணப்படும். அதனால் என்ன ஆயிடுதுன்னா இவருடைய ஆட்சியை பிடிக்காத இவருடைய எதிரியாண்ட என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பாபரை இந்தியாவுக்கு சண்டை போடுறதுக்கு வர சொல்லுவாங்க. அப்போ பாபர் இந்தியாவுக்கு வந்த உடனே முதல் பானிபட் போர் 1526 நடைபெறும். அந்த போரில் பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் லோடியும் இறந்துருவார். அதோட இவரோட ஆட்சி முடிவுக்கு வருது. இதான் டெல்லி சுல்தான்களுடைய ஆட்சி. அவங்களுடைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம பக்லுக் லோடியோட இவங்களோட அனைத்து ஆட்சியும் முடிவு போகிறது. அதுக்கடுத்து இவங்க நிர்வாகம்னு பார்த்தீங்கன்னா இந்த சுல்தான்களின் அமைச்சர்கள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில பேர்கள்லாம் இவங்களுடைய காலத்தில் இருக்குது. இதை வச்சு நம்மளுக்கு சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் வேர்ட்ஸ்லாம் கேட்குறாங்க. இதை வச்சு சூஸில் வந்து நம்மளுக்கு வர மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. வசீர் அப்படின்னா பிரதம அமைச்சர் மற்றும் நிதி அமைச்சர்னு சொல்லுவாங்க. திவானி ரிசாலத்னா வெளியுறவு அமைச்சர். சுதருஸ் சாதர்னா இஸ்லாமிய சட்ட அமைச்சர். திவானி இன்ஷானா அஞ்சல் துறை அமைச்சர். திவானி அஸ்னா பாதுகாப்பு அல்லது படைத்துறை அமைச்சர். காலிவுஸ் கதாத்னா நீதித்துறை அமைச்சர். இதில் எப்போ பார்த்தாலும் இந்த நேம்ஸை நம்மள்ட்ட கேட்டுருவாங்க. இந்த சுல்தான்களுடைய லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அந்த சுல்தான் லாங்குவேஜ்லேருந்து நம்மளுக்கு கேட்டுருவாங்க. நம்ம என்னங்கிறத மீனிங் சொல்லணும். ஸோ இன்றைக்கி நம்ம சுல்தான்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோமா? நெக்ஸ்ட்டு புவியியலில் பாடம் 5 பேராழிகள் ஒரு அறிமுகம் இன்னைக்கு பார்க்கலாம். பேராழிகள்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கடல், இதுதான் நம்ம பேராழிகள்னு சொல்கிறோம். நம்ம உலக வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான 5 பேராழிகள் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி தான் நம்ம முழுசாக இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிற விஷயம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பசிபிக் பேராழி. பசிபிக் பேராழி நம்ம நல்லா வாட்ச் பண்ணுங்கள். நம்ம வேர்ல்டு மேப்பில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதை வச்சு அது எந்த சைட்டில் இருக்குன்றத நம்ம நல்லா அழகாக கிளியரன்ஸாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோண வடிவ அமைப்பை பெற்றிருக்கும். இது வந்து புவியில மொத்த மேற்பரப்பில் 33% தண்டகத்தை கொண்டிருக்குது. இது சராசரியான ஆழம்னு பார்த்தீங்கன்னா 5000 மீட்டர்கள் வரைக்கும் இருக்குது. பசிபிக் பேராழி தான் மிகவும் பெரிதும் அதுவும் இல்லாமல் ஆழமான பேராழி அதான் சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா மேற்கு ஆசியா, ஆஸ்திரேலியா, கிழக்கு வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா, தெற்குல அண்டார்டிகா எல்லையா இது கொண்டிருக்கு. இந்த பசிபிக்கில் உள்ளதான் சேலஞ்சர் அகழி ஆழிக்குழியே மரியானா அகழின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த உலகிலே மிக ஆழமான அகழின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆழமான அகழி இங்கே தான் அமைஞ்சிருக்கு. அதனுடைய ஆழம்னு பார்த்தீங்கன்னா 11033 மீட்டர்கள். இது நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் நம்ம வாட்ச் பண்ணுறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பசிபிக் பேராழியில் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 20,000 தீவுகள் இருக்குது. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் பேராழி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல வேர்ல்டு மேப்பில் நல்லா வாட்ச் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக வந்து கேதர் ஆகும் எந்தெந்த கண்ட்ரிஸ் பக்கத்தில் அது வருதுன்றதை நம்ம ஈஸியாக அழகாக மைண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அண்டார்டிக் பேராழி பாருங்கள் சார். நெக்ஸ்ட்டு இந்த பேராழி பார்த்தீங்கன்னா நீண்ட எஸ் வடிவம் கொண்டதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஷேப் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பார்க்குறதுக்கு வந்து அது ஒரு எஸ் ஷேப் நம்மளுக்கு வந்து அழகாக தெரியும் பார்க்குறதுக்கு. இதனுடைய மொத்த பரப்பு பார்த்தீங்கன்னா 16.5%. இது வந்து பார்த்தீங்கன்னா பசிபிக் பேராழியில் 50% பரப்பாகும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் காணப்படுற முக்கிய தீவுகள்னு பார்த்தீங்கன்னா கிரீன்லாந்து, பிரிட்டிஷ் தீவுகள், நியூஃபவுண்ட்லாந்து, மேற்கிந்திய தீவுகள், வெற்றிமுனை மற்றும் கான்ட்ரிஸ் ஆகும். இதெல்லாம் வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற தீவுகள்னு சொல்கிறாங்க. அதாவது உலகில் மிகவும் போக்குவரத்து நிறைந்த ஒரு பகுதியாக கருதப்படுறதும் அந்த பகுதி தான். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்திய பேராழி. இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சது, யார் கேட்டாலும் உடனே ஆன்சர் பண்ணுவீங்க. அதான் இந்திய பேராழின்னா அவ்வளோ நம்மளுக்கு ரொம்ப ரிலேட்டடாக இருக்கிற இடம் இல்லையா, நம்ம இந்தியாவுக்கு கீழே இருக்கிறது இல்லையா, கீழ்ப்பகுதியில் ஒட்டி இருக்கிறதுனால நம்மளுக்கு அது ஈஸியாக எந்த பிளேஸுங்கிறத நம்ம மேப்பில் தெரிஞ்சுக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா இது உலகத்தில் இருக்க மற்ற பேராழியில்
20% இந்திய பேரழி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து வடக்கே இந்தியா, பாகிஸ்தான், கிழக்கே வந்து ஆஸ்திரேலியா, சொந்த தீவுகள் போன்ற மலேசியா, மேற்கத்திய அரேபிய தீவுகள், ஆப்பிரிக்கா ஆகிய இதன் எல்லையாக அமைஞ்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேரலை சராசரி ஆழம்னு பார்த்தீங்கன்னா 4000 மீட்டர்னு சொல்கிறாங்க. இதில் அந்தமான் நிக்கோபார், மாலத்தீவு, மடகாஸ்கர், இலங்கை, சுமத்ரா, ஜாவா ஆகிய பேரழிகள் இங்கே வந்து தீவுகளாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்டார்டிகா பேரழி. ஸோ இது 4வது பெரிய பேரழின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தென்கோடி முனையில் அண்டார்டிகா கண்டத்தை சுற்றி அமைந்துள்ள பேரழி இது. இது வந்து தென் பேரழி அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க. இதில் இருக்க தீவுகள்னு பார்த்தீங்கன்னா பாலித்தீவு, ரோஸ் தீவு அப்படிங்களா இந்த தீவில் இருக்குது. சராசரி ஆழம்னு பார்த்தீங்கன்னா 4500 மீட்டர்கள். இதில் வெப்பநிலை அது 10 டிகிரி செல்சியஸ் முதல் 2 டிகிரி செல்சியஸ் வரை வேறுபட்டு இருக்கும். இதில் வந்து குளிர்காலத்தில் வந்து மேல் பகுதியானது பாதிக்கு மேலே பனிக்கட்டியாக உறைஞ்சி தான் இருக்கும். இதில் ஏன்னா நீரை விட பனிக்கட்டி தான் அதிகமாக இருக்கும். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்டிக் பேரழி. இது பார்த்தீங்கன்னா இந்த பேரழி ஏறக்குறைய வட்ட வடிவத்தில் புவியின் வட துருவத்தில் அமைஞ்சிருக்கும். இதில் மொத்த பரப்பு 16 மில்லியன் சதுர கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க. இதில் சராசரி ஆழம்னு பார்த்தீங்கன்னா 4000 மீட்டர்கள். இதன் முக்கிய தீவுகள்னு பார்த்தீங்கன்னா விக்டோரியா தீவு, எலிசபெத் தீவு, ஐஸ்லாந்து, ஸ்பிரிட்ஜ்பெஸ் மற்றும் நோவஹா சோம்லியா ஆகியன. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க தீவுகள். அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டத்திட்டு. கண்டத்திட்டு அப்படின்னா கடற்கரை ஓரத்தில் ஒரு ஆழம் குறைஞ்ச பகுதி. அதன் ஆழம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் அப்படி தான் இருக்கும். இந்த கண்டத்திட்டு பக்கத்தில் மிகச்சிறந்த மீன் பிடிக்கிற இடமா இருக்கிறது அதான் வந்து கண்டத்திட்டுன்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டச்சரிவு. கண்டச்சரிவுனா செங்குத்து சரிவா பேரழியில் வந்து தரையை அடைகிற பகுதி தான் வந்து கண்டச்சரிவு மற்றும் கண்டத்திட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த பகுதிகளில் கண்ட விளிம்பு இருக்கும். அந்த கண்ட விளிம்பு சொல்கிற சராசரி ஆழம்னு பார்த்தீங்கன்னா 155 மீட்டர்கள்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கடலடி குன்று வந்து சுற்றி வளைஞ்சு மட்டத்தில் ஆழ் சமவெளியெலாம் அதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது போன்ற பகுதிகள் தான் இதுக்கு நம்ம கண்ட சரிவுன்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கடல் மலைகள். கடல் அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த எரிமலையில் ஒவ்வொரு சீற்றத்தின் போதும் பார்த்தீங்கன்னா உருவாயிருக்கு. எரிமலை சீற்றத்தின் போல் அப்போ அந்த கடலில் வந்து கடலுக்குள்ளே மலைகள் வந்து உருவாயிருக்கும் இல்லையா. அந்த மலைப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு மேல் வந்து தீவு மாதிரி இருக்கும். மேலே வந்து கொஞ்சம் உப்பி போய் எப்படி தெரியும், ஒரு தீவு மாதிரி சின்னதாக லேசாக தரையாக இருக்க மாதிரி தெரியும். நாளடைவில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் அதிகப்படியான தாக்கம் வரும்பொழுது சற்று மேலே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது போன்ற பகுதி தான் வந்து கடல் மலைகள் நம்ம சொல்கிறோம். அதற்கு அடுத்தது நீர் சுழற்சி. நீர் சுழற்சின்னு பார்த்தீங்கன்னா நீர் வந்து நிலத்திலிருந்து வளிமண்டலத்தை அடைஞ்சு மறுபடியும் வந்து அந்த நிலத்தில் அடையும் செயல் தான் வந்து நம்ம நீர் சுழற்சின்னு சொல்கிறோம். அதற்கு அடுத்தது உவர்ப்பு ஏன். உவர்ப்பு ஏன்னா கடல் நீர் ஏன் வந்து உவர்ப்பாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் உவர்ப்பு ஏனுங்கிற கொஸ்டினிங்க. புவியில் பார்த்தீங்கன்னா அந்த பாறை, ஆற்றுப்படுகையெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற அந்த உப்பு பார்த்தீங்கன்னா மழை நீரெல்லாம் அப்படியே நம்ம ஆறுகளில் அப்படியே அரிக்கப்பட்டு கொண்டு போய் என்ன பண்ணும், கடலில் தள்ளும். அந்த கடலில் வந்து பார்த்தீங்கன்னா கடலில் இருக்கிற நீரோட கலந்து உப்புத்தன்மை வந்து அதிகப்படியாக நமக்கு வெளிப்படும். கடலில் இருக்க பார்த்தீங்கன்னா கடலில் இருக்க நீர் தான் ஆவியாகும். ஆனால் அதில் இருக்க உப்புத்தன்மை என்ன ஆகிடும், அப்படியே படிகமாக கீழே படிஞ்சிரும். அதனால தான் உப்புத்தன்மை நமக்கு கடல் நீரில் அதிகமான தன்மையாக தெரியுது. இதுக்கு தான் ஓர்ப்புத்தன்மை வர்றதுக்கான காரணம். அடுத்தது அலைகள். அலைகள் பார்த்தீங்கன்னா நீர் எப்போ பார்த்தாலும் மேலேயும் கீழையும் அசைகின்ற தன்மைக்கு தான் நம்ம அலைகள்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீரினுடைய அலைவு அந்த முன்பக்கம் இருக்கிற அந்த காற்றினுடைய அலைவை பொறுத்து தான் நம்மளுக்கு அலைகள் உருவாகுது. அது வந்து நடுப்பகுதியோ அல்லது அதை தாழ்ந்த பகுதிகளில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாமல் ஒரே நிலையில் இருக்கும். ஆனால் அதனுடைய முடிவு நிலையில் மட்டும் என்ன பண்ணும், காற்று அசைவை பொறுத்து மேலும் கீழும் எழும்புறது. அதற்கு பேர் தான் அலைகள்னு சொல்கிறோம். அதற்கடுத்தது ஓதங்கள். அதாவது சூரியன் மற்றும் சந்திரனுக்கு அதோட ஈர்ப்பு விசையினால ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் இடைவெளியில் கடல் நீர் மட்டும் உயர்ந்து தாழ்ந்து ஓதம் அப்படி உயர்ந்து தாழ்கிறதுல அந்த நிலைக்கு பேர் தான் நம்ம ஓதம்னு சொல்கிறோம். இது பார்த்தீங்கன்னா கடல் மட்டம் வந்து உயருது, ஒரு உயர் ஓதம்னு சொல்கிறோம். அதே வந்து தாழ்ந்திருந்து அதுக்கு பேர் தாழ்வதை தாழ்வோதம் நம்ம சொல்கிறோம். இதை நீங்கள் இன்றைய பாடத்தில் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா குடிமியல். குடிமியலில் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான சட்டங்களும் நலத்திட்டங்களும். நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள், பெண்கள் இவங்களுக்காகவே சில தனிச்சிறப்பு வாய்ந்த சட்டங்கள்லாம் இயற்றப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாயத்தில் வந்து பெண்கள் நிலை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நகர்ப்புறங்களில் வளர்ச்சி பெற்றிருக்கு. ஆனால் கிராமப்புறங்களில் இன்னமும்
முன்னேற்றம் அந்த அளவுக்கு காணப்படலை. அதே மாதிரி குழந்தைகளுக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தை வதை சட்டம் நிறையவே சொல்லப்போனால் குழந்தைகள் அனுபவிக்கிற கொடுமைக்கு இப்போதுக்கெல்லாம் அதாவது அளவே கிடையாதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய காணப்படுது இல்லையா? இதை களையிறதுக்காக தான் அவங்களுக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் கொண்டு வந்தாங்க நம்ம அரசாங்கத்தில். குழந்தைகளுக்கான சட்டங்களை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எண் 39F மற்றும் 45 ஆகிய குழந்தைகள் பாதுகாப்பையும் வளர்ச்சியையும் பற்றி சொல்கிறது. ஷரத்து 24 பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய அடிப்படை உரிமைகள் பற்றியது. அதாவது 14க்கு உட்பட்ட எந்த குழந்தையாக இருந்தாலும் வேலை செய்ய நம்ம அனுமதிக்கக்கூடாது, அவங்க படிக்க தான் போகணும் அப்படிங்கிறது அந்த சட்டம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷரத்து 39 பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய ஆரோக்கியமான வளர்ச்சி. அதாவது ஒரு குழந்தைக்கு தேவையான அடிப்படை ஊட்டச்சத்து அது மட்டும் இல்லாமல் உடல் நலவுக்கு தேவையான அனைத்து அவங்களும் கொடுக்கறது. இதெல்லாம் வந்து அரசாங்கத்தினுடைய கடமை என்பது அதை பாதுகாக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷரத்து 45ன்னு பார்த்தீங்கன்னா 14க்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளும் இலவச கட்டாய கல்வி அளிக்கிறது. அதாவது ஷரத்து 45 என்ன சொல்லுதுன்னா அனைத்து குழந்தைகளுக்கும் கட்டாயம் பள்ளிக்கு தான் போகணும். சிலர் என்ன பண்ணுவாங்க, அதான் வேலைக்கு போகணும்னு சொன்னாங்களே வேற ஏதாவது செய்ய சொல்லுவோம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது. கட்டாயமாக அவங்க என்ன பண்ணணும், பள்ளிக்கு தான் வரணும். அதுவும் அரசாங்கம் அளிக்கக்கூடிய இலவச கட்டாய கல்வி அவங்களுக்கு அளிக்கப்படணும் அப்படிங்கிறது நம்மளோட குழந்தை சட்டம் நமக்கு தெரிவிக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு சில நலத்திட்டங்கள் நம்மளுடைய அரசாங்கம் வெளியிட்டிருக்கு. அந்த நலத்திட்டங்களை பற்றி நம்ம சில தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த நலத்திட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் சொல்லிட்டு ICDS 1975ல் கொடுத்துருக்காங்க. இந்த ICDSங்கிறத நீங்கள் நல்லா மைண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 6 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் கர்ப்பிணி தாய்மார்கள் வந்து பார்த்திங்கன்னா உடல்நலத்தை பாதுகாக்கிறது. அதுக்கடுத்தது குழந்தைகள் இறப்பு விகிதம், சத்துணவு, பள்ளி இடைவெளி நிட்டல் இதெல்லாம் வந்து சரி செய்தல். அது மட்டும் இல்லாமல் பணிக்கு செல்லும் தாய்மார்களுக்கு வந்து ஓய்வு கொடுக்கறது, அதாவது குழந்தை பேறு காலத்தில் ஓய்வு கொடுத்தல் திட்டம். அது மட்டும் இல்லாமல் வீதிகளில் வாழ்கிற குழந்தைகளுக்கான திட்டம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளின் உதவி மையங்கள், ஒருங்கிணைந்த குழந்தை பாதுகாப்பு அமைப்பு கொடுத்துருக்காங்க. வேலைக்கு செல்லும் குழந்தைகளை கவனிப்பும் பாதுகாப்பும் கொடுத்துருக்காங்க. குழந்தைகள் தினம் கடைபிடித்தலை பற்றி தெளிவாக நம்மளுக்கு இது போன்ற நலத்திட்டங்கள்லாம் நம்ம அரசாங்கம் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அரசினுடைய விருதுகள், அதாவது குழந்தைகளை செய்கிற சாதனைக்கான விருதுகள் இருக்கு இல்லையா? 1996 முதல் முதன்மை குழந்தையான தேசிய விருது ஏற்படுத்தப்பட்டது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா குடியரசு தினத்தன்னைக்கு 4 முதல் 15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பாராட்டுதற்குரிய குழந்தைங்கள சிறப்பு செயல்கள் புரிஞ்ச அதாவது பொதுவான செயல்கள், ஒரு உயிரை காப்பாற்றுற செயல், இல்லை ஒரு முதலீடு செய்தது, இது போன்ற ஒரு வியக்கத்தகு செயலை அதாவது அது அதிசயம், அதுதான் அறிதற்கு அரிய செயல், அவங்களுடைய தன்மைக்கு மீறின செயலாக ஒன்று செய்கிறாங்க இல்லையா? அப்படிப்பட்ட செயல்கள்லாம் 4 முதல் 15 வயதுள்ள குழந்தைகள் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சிறப்பு விருது அளிக்கப்பட்டு கௌரவிக்கப்படுறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது பெண்களுக்கான சட்டங்கள். பெண்களுக்கான சட்டம்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்து 23 மற்றும் 24 வந்து பெண்களுடைய விடுதலை பற்றி தான் நமக்கு சொல்லுது. ஷரத்து 23 பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து வியாபார பொருளை செய்வது வந்து தடை செய்யுது. பெண்களுக்கு கட்டாய வேலைக்கு உட்படுத்துவது வந்து ஒரு குற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்களை அடிமையாக விற்கக்கூடாது. பெண்களை வந்து ஏமாற்றி அது சுரண்டப்படுறவங்களை ஏமாற்றி வழிபறி பண்ணுறதுலாம் வந்து தடை சட்டம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குடும்ப சொத்துல பார்த்தீங்கன்னா மகன்களோடு மகளுக்கும் உரிமை உண்டு அப்படிங்கிற சட்டம் 1978ல் உருவாக்கப்பட்டது. அதே போன்று பெண்ணின் திருமண வயது வந்து 15லிருந்து 18 ஆகவும் ஆணினுடைய திருமண வயது 18லேருந்து 21 ஆகவும் உயர்த்தியிருக்கிறாங்க. இது போன்ற பல்வேறு சட்டங்கள் வந்து பெண்களுக்காக நம்மளுடைய அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது அவங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கான திட்டங்கள். இப்போ பெண்களுக்கு ஏன் மதிப்பில்லை அப்படின்னும் பொழுது என்ன சொல்கிறாங்க, சமுதாயத்தில் பெண்கள் வந்து அந்த அளவுக்கு அவங்க சம்பாதிக்கல, வீட்டிலேருந்து வேலை செய்வாங்க அவ்வளோதான் அப்படின்னு. அப்போ அவங்களும் ஒரு வருமானம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுடைய இந்த சமூகத்தில் வந்து அவங்களுடைய மதிப்பு அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் பெண்களுக்குன்னு சொல்லிட்டு சில முன்னேற்ற திட்டங்கள்லாம் வந்து நம்மளுடைய அரசாங்கம் வெளியிட்டிருக்கு. அப்படிப்பட்ட திட்டங்கள் பார்த்தீங்கன்னா வேலைக்கான பயிற்சி திட்டம், STP பணி மற்றும் பயிற்சி ஆதார திட்டம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா திட்டத்தின் மூலமாக 1996ல் ஆரம்பிக்கப்பட்டது. இது வந்து கைவேலைப்பாடுகள், கைத்தறி, காதி போன்ற கிராம தொழிலாளர்களுக்கு வேலை வழங்க பெண்களுக்கு வந்து இது மூலமாக பயிற்சி கொடுக்குறாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சுயவம்ச திட்டம், பார்த்தீங்கன்னா சுயம்சிதா. இந்த சுயமுயற்சியில் பார்த்தீங்கன்னா அது பெண்களுக்கு வந்து சுய உதவி போன்ற திட்டங்கள், அதாவது சுய குழுக்கள் மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா சிறு தொகைகள்லாம் அளிப்பாங்க. அது மூலமாக அவங்க சிறு தொழில் செய்து தன்னுடைய வாழ்க்கை நிலையை முன்னேற்றத்திற்கு கொண்டு போகிறது. அடுத்தது குறுகிய கால இலக்கங்கள். இதை பார்த்தீங்கன்னா
குறுகிய காலம் ஒரு குழுவாக 10 பெண்கள் ஒன்றா சேர்ந்துக்கலாம். அப்போ அவங்களுக்குன்னு ஒரு சிறு தொழில் அமைச்சு தருவாங்க. குழுவாக சேர்ந்து ஒவ்வொரு இடத்துல பணி செய்யும்பொழுது அதில் அவங்களுக்கு அதிகப்படியான அனுபவமும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க உற்பத்தி பண்ணுற பொருள் விற்கும்போது அவங்களுக்கு நல்ல வருமானமும் கிடைக்கும். இது போன்ற ஒரு முயற்சி. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான கல்வி திட்டங்கள். பெண்கள் வந்து படிப்பை கண்டினியூவாக அவங்க படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போலாம் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்தே அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் இது வரைக்கும் படிச்சதான் அந்த பெண்களுக்கு உள்ள உதவித்தொகை கொடுப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க, பரவாயில்ல பெண்களை படிக்க வச்சா அதுக்குண்டா நம்மளுக்கு இந்த மாதிரி பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, ஆர்வத்தோடு அவங்க குழந்தைகளை பள்ளிக்கும் படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. இது போன்ற பல்வேறு திட்டங்கள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிராமப்புற ஏழை பெண்களுக்கு விழிப்புணர்வுலாம் ஏற்படுத்துகிறாங்க. ஏன்னா வந்து நம்ம ஒரு பெண் வந்து எந்த அளவுக்கு முழுமையடைந்திருக்காளோ அதே அளவுக்கு தான் அவங்களுடைய வாழ்க்கை தரமும் மேம்பாடடையும் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஒரு பெண் வந்து தன்னுடைய சமுதாயத்தினுடைய அனைத்து முன்னேற்ற பாதைகளும் தெரிந்திருந்தா அதன் மூலமாக தன்னுடைய குடும்பம் மட்டும் இல்லாமல் தன்னுடைய கிராம வளர்ச்சி அடைய முடியுங்கிறது நம்மளுடைய அரசாங்கத்தினுடைய கருத்து. அதனால் பெண்களுக்கு பலவிதமான விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தி அதன் மூலமாக பல்வேறு நன்மைகளை செய்து வராங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான சட்டங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்மளோட டிஎன்பி ஸ்பார்க் சேனலில் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் எதாவது நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நம்மளுடைய ஃபேஸ்புக் ஐடியில் இருக்கிறதுல ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுங்க. நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் உங்களை நேம் மெசேஜ் பண்ணுங்கள். ஆல்வேஸ் பி ஹாப்பி. எப்பயும் மகிழ்ச்சியாக இருங்க. நன்றி.